சேரன்மாதேவி பணிமனையில் தொமுச அலுவலகம் திறப்பு. சேரன்மாதேவி பணிமனையில் தொமுச தொழிற்சங்க அலுவலக புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொமுச நெல்லை பொதுச் செயலாளர் தர்மன் தலைமை வகித்தார். நெல்லை தொமுச தலைவர் முருகேசன் முன்னிலை வகித்தார். பொதுக்குழு உறுப்பினர் தொமுச கணேசன் வரவேற்புரையாற்றினார். திமுக நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் இரா ஆவுடையப்பன் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் ஒன்றிய செயலாளர்கள் சேரன்மாதேவி கிழக்கு முத்துப்பாண்டி என்ற பிரபு, சேரன்மாதேவி மேற்கு முத்துகிருஷ்ணன், தென்காசி மேற்கு திவானொலி, பேரூர் செயலாளர்கள் கோபாலசமுத்திரம் வானுமாமலை, மேலச்செவல் மணிகண்டன், சேரன்மாதேவி மனிஷா செல்வராஜ், வீரவநல்லூர் சுப்பையா, பொதுக்குழு உறுப்பினர் அபுபக்கர், கூனியூர் பொறியாளர் அணி ஐயப்பன், மாவட்ட இளைஞரணி வேல்முருகன், களக்காடு நகராட்சி தலைவர் சாந்தி சுபாஷ், பேரூராட்சி தலைவர்கள் கோபாலசமுத்திரம் தமயந்தி, மேலச்செவல் அன்னபூரணி, வீரவநல்லூர் சித்ரா, பாப்பாக்குடி யூனியன் கவுன்சிலர் சோழமுடிராஜன், கூனியூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் முத்துகிருஷ்ணன், வக்கீல் சரவணமணிமாறன், தகவல் தொழில்நுட்ப அணி பிரேம் ஆனந்த், பொறியாளர் அணி ஐயப்பன், சேரன்மாதேவி கூட்டுறவு பண்டகசாலை முன்னாள் துணைத்தலைவர் டேவிட் ஸ்டீபன் மற்றும் தொமுச நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழின தலைவரையா கொஞ்சம் அங்க போய் பாராரு பாராரையா வயது மூத்த பகத்சிங் தாராரு தாராரையா சரமான ஆட்சிந்து பாராரு மாண்புமிகு தமிழையா இந்தியா முழுவதுமே இவரை பின்தொடர்ந்தையா. உள்ள போயிருங்க கொஞ்சம் லாங்கா நின்று
கொஞ்சம் என்னங்கன்னா எல்லாம் தெரியுங்க. கொஞ்சம் சைடு ஒதுக்கி நில்லுங்க. சைடு ஒதுங்கி நின்னாதான் அது எல்லாரும் தெரிவிங்க. அப்படி நின்னா உங்க முதுவை தான் தெரியும். என்ன புரியுதா? சைடு சைடு கொஞ்சம் மறைக்காதீங்க. அப்படி நில்லுங்க. உள்ள போவீங்க எல்லாரும் ஒருத்தரா போட்டு வாங்க. சரி ஃபிலிம் முடிஞ்சிருக்கா? எல்லாம் சாக்லேட் சிங்கமாக வீட்டிருக்கும் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாதுகாவலராக இருக்கும் நம்முடைய நெல்லை சீமையின் அண்ணாச்சி சிறப்புரையாற்ற இருக்கும் ஆவரப்பன் அண்ணாச்சி பிஎபிஎல் அவர்களே, இங்கே வரவேற்க இருக்கும் தமிழ்ந்தியக்கா அவர்களே, கேகேசி பிரபாகரன் அவர்களே, முத்துப்பாண்டியந்த பிரபு அவர்களே, திருப்பூர் இருக்கிற மாவட்ட செயலாளர் நஞ்சவர்களே மற்றும் வருகிற இருக்கிற கழக உறுப்பினர்களே அனைவருக்கும் நன்றிகளை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தொழிற்சங்க அலுவலகம் மற்றும் சேரை கலைஞரகம் சிறப்பு விழாவிற்கு வருகின்றிருக்கும் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குள்ள முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஈர ஆவடைப்பன் பிஏபிஎல் அவர்களே, தலைமையேற்று வருகின்றிருக்கும் நெல்லை தோமுசா பொதுச் செயலாளர் தர்மன் அவர்களே, முன்னிலை வகிக்கும் ஈரா முருகேசன் அவர்களே, வி முருகன் அவர்களே, வேலாயுதம் அவர்களே, மகாவிஷ்ணு அவர்களே, மைக்கேல் நெல்சன் அவர்களே, வரவேற்பை ஆற்றி அமர்ந்திருக்கும் சேரை தோமுசா பணிமனை செயலாளர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான எம் கணேசன் அவர்களே, புறப்படை ஆட்டவிற்கும் கே முத்துக்குமார் சாமி அவர்களே, ஆர் முத்துக்குமார் அவர்களே மற்றும் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகின்றிருக்கும் மாவட்ட ஒன்றிய நகர பேரு கழக செயலாளர்களே, தோமுசா சங்க நிர்வாகிகளே அனைவருக்கும் என் நன்றி கலந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொழிலாளர் நலன்களையும் தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் கற்றுக்கொண்டு பல்வேறு சட்டத்திட்டங்களை இயக்கி வருகிறார். அவர் கொண்டு போய திட்டங்களும் சட்டங்களும் தொழிலாளர் நலனை கற்றுக்கொண்டு தொழிலாளர்கள் பிற்காலங்களில் பல்வேறு நலன் அடையணுங்களை கற்றுக்கொண்டுதான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துருக்காரு. இன்னைக்கு இந்த சங்க அலுவலகம் நமது
பொதுச் செயலாளர் தோமஸ் பணிமனை செயலாளருமான கணேசன் அவர்கள் முன்னெடுப்பிலும் தோமஸ் நிர்வாகிகள் பல கூட்டு முயற்சியாளர் சிறப்பான முறையில் இந்த அலுவலகம் கட்டப்பட்டு இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்களால் சிறப்பான முறையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர் நலன்களை கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை மாவட்ட செயலாளர் கொண்டு சொல்லும்போது மாவட்ட செயலாளர் அவர்கள் உடனே அதிகாரிகள் தொடர்பு கொண்டு நம்ம டிப்பாக்கு என்னென்ன தேவையோ மக்கள் நலனையும் கற்றுக்கொண்டு தொழிலாளர் நலன் பிரச்சனையை தலைச்சவர்கள் எடுத்துள்ளார்கள். அதை உடனே அதிகாரிகள் தொடர்பு கொண்டு எடுத்து கூறி பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு இந்த கட்டிடத்தை உருவாக்குவதற்கு உங்களால் இயன்ற சிறு உதவிகளை செய்ய வேண்டும் என்று வெயில் என்று பாராமல் அலைந்து குடும்பங்களை நேரில் சந்தித்து உற்சாகமூட்டி இந்த கட்டடத்தை உருவாக்குவதற்கு மூல காரணமாக உடைய அன்பு சகோதரர் தோமுச கணேசன் அவர்களே மற்றும் என்னுடன் இங்கு வருகை தந்திருக்கும் களக்காடு நகராட்சி தலைவர் சாந்தி சுபாஷ் அவர்களே, மேலச்சபல் பேரூராட்சி தலைவர் திருமதி அன்னபூரணி ராஜன் அவர்களே, வீரநல்லூர் பேரூராட்சி தலைவி சகோதரி சீக்கிரா அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, மாவட்ட அணி நிர்வாகிகளே மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் நான் சார்ந்திருக்கும் நெல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடனே எனக்கு மனதில் சிறு ஒரு ஆசை தோன்றியது. இப்படி எல்லா இடமும் நமக்கு பதவிகளை வாய்ப்பு வழங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது நாம் இருக்கின்ற இடங்களிலே அந்த கட்சிக்கு நன்றியை செலுத்தும் விதமாக கலைஞருடைய பெயரிலே ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கத்தை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறது. தற்சமயம் எங்கள் ஊரிலே அதற்கு சிறு உதாரணமாக எங்களது ஊர் நகர செயலாளர் திரு வான்மாமலை அவர்கள் அழகான ஒரு கலைஞர் நினைவாக ஒரு இடத்தை ஒதுக்கி கொடியேற்றும் விழாவை நடத்தி கழக கொடியை மிக அழகாக ஏற்றுவதற்கு ஒரு உதவி செய்தார். அது என்றென்றும் அந்த இடத்தில் நிலைத்து நிற்கும். அதுபோல நாம் அனைவரும் பதவிகளில் இருக்கும்போது பேரூராட்சி தலைவராக நிற்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து உருவாகின்ற புது நகர்களுக்கு நாங்கள் கலைஞர் பெயரால் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நகர் என்று பெயர் வைப்பதற்கு மன்றத்திலே தீர்மானம் வைத்திருக்கிறோம். அதுபோல இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரும் அவர் சார்ந்த பகுதிகளிலே கிடைக்கும் வாழ்க்கைகளிலே நம்மை எல்லாம் உருவாக்கி அளவு பார்த்திருக்கும் அண்ணாட்சிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நினைவாக இந்த கலைஞரகத்தை போல பல கலைஞரகங்கள் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த சிறப்பு விழா மிக அழகாக நடைபெற்றதற்கும் நன்றியை கூறி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்திருக்கும் மாணவ பருவத்திலிருந்து இன்று வரை திமுகவிற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்லும் நமது அண்ணாச்சி திரு ஆவுடையப்பன் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் கணேசன் அண்ணா அவர்களுக்கும் மனுஷா செல்வராஜ் அண்ணா அவர்களுக்கும் எனது மற்றும் இங்கு உள்ள நிர்வாகத்தினருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த இடத்துல இப்போ நிற்க முடியாது. அதற்காக நன்றி. எங்கெல்லாம் உழைப்பவர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு நலசங்கம் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா அவர்களோட நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல உழைப்பாளர் நலசங்கம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை முன்னெடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு தேவையான உரிமையை பெற்று கொடுப்பாங்க. அந்த விஷயமா இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதற்காக என்னோட வாழ்த்துக்களை நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மன்னர் காலம் தொட்டு இன்று வரை உழைப்பாளர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதை தீர்ப்பதற்கு இது போன்ற சகோதரர்கள் முன் வர வேண்டும். அவ்வாறு முன் வரும்போது அவங்களுக்கு சில தியாகங்களும் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க புண்ணியமாக எடுத்துக்கணும். இந்த நலசங்கத்துக்கு அவங்க கலைஞர் பேரை வச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இவங்க எப்படி ஒரு தொழிலாளருக்கு கஷ்டப்பட்டு தியாகங்கள் பண்ணி ஒரு உரிமையை பெற்று தராங்களோ அதே மாதிரி நமது கலைஞர் ஐயா அவர்களும் தமிழுக்கும் நமது தமிழ் மக்களுக்கும் ஆற்றிய தொண்டு சொல்லி முடியாது, அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இந்த பேரை வச்சதில் நான் ரொம்ப ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியும், பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பணி சிறப்பாக செயல்பட சிறக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பற்றி மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்பொழுதும் சொல்வது போல் தொழிலாளர்களுக்கு நலச்சங்கம் தேவை, அவர்களுக்கு பாதுகாப்பு கட்டாயம் தேவை. நமது கலைஞர் ஆட்சியிலிருந்தும் சரி, இப்பொழுது நமது முதலமைச்சர் ஆட்சியிலும் தொழிலாளர்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் எப்பொழுதும் பாதுகாப்பும் நலமும் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இது தொடர்ந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் சிறந்து செயல்படுவோம். இவர்கள் மேலும் மேலும் நல்ல முறையில் செயல்படுவதற்கு
வாழ்த்தை கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி வணக்கம். இங்கே வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கின்ற எங்களை போன்றவர்களுடைய அரசியல் வழிகாட்டி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணாச்சி பாவுடையப்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற தோமுசாவினுடைய அமைப்பு செயலாளர் புன்னகை மன்னன் அருமையான தர்மன் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அண்ணாச்சி முருகேசன் அவர்களே, அண்ணன் மைக்கேல் அவர்களே, எங்கள் உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய சேரன்மாதேவி கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டியன் முத்துகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் கணேசன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அருமை சகோதரி தமயந்தி அவர்களே, செங்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தென்காசியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளரும் தோமுசாவில் இருக்கக்கூடிய அருமை நண்பர் திவான்வழி அவர்களே மற்றும் மேலச்சேவல் அன்னபூர்ணியம்மா அவர்களே, வீரநல்லூர் தலைவர் அவர்களே, அருமை சகோதரி சாந்தி சுபாஷ் அவர்களே, எங்களோடு பயணிக்கின்ற இந்த கழகத்திலே பயணிக்கின்ற பேரூர் செயலாளர்கள் அருமை சகோதரர் சுப்பையா அவர்களே, வானுமாமலை அவர்களே, மணிகண்டன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை தொழிற்சங்க இந்த பணிமனையைச் சேர்ந்த முத்துக்குமார் அண்ட் அவரோடு பயணிக்கின்ற இசைக்குமுத்து மாரியப்பன் ஜெயக்குமார் போன்ற நிறைய பேர் அவரோட பயணிக்கிறாங்க. உங்கள் அத்தனை பேரையும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த கட்டடம் உருவாவதற்கு மிகவும் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னரே இந்த கட்டடத்திற்கு வேலைகளை ஆரம்பித்து அதை கடைசியிலே இப்பொழுதுதான் அதை நிறைவேற்றி இருக்கின்றது. அந்த கட்டட உழைப்பிற்கு அருமையான கணேசன் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இன்றைக்கு அவரோடு பயணிக்கிற அத்தனை பேர்களும் மிகவும் சிரமப்பட்டு இந்த தொழிற்சங்க கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அத்துணை தொழிலாளர்களும் உதவியாக இருந்தார்கள். அதோடு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்களிடத்திலே போய் எதை சொன்னாலும் உடனடியாக அந்த இங்கே எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் குறிப்பிட்டது போல எந்த வேலையாக இருந்தாலும் எந்த இதனாலும் இங்கே இருக்கக்கூடிய அருமையன் கணேசன் அவர்கள் உடனடியாக மாவட்ட கழக செயலாளர்களை தொடர்பு கொண்டு அதற்கப்புறம் அண்ணன் இங்கே புன்னைய மன்னன் சொல்லுவோம். ஏன்னா அந்த புன்னைய மன்னன் எப்போ போனாலும் அண்ணன் சிரிச்சுக்கிட்டு என்ன நடக்குது என்ன முதல்ல மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்டு தான் எங்களை அதற்கப்புறம் இந்த தொழிற்சங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோழர்கள் இந்த கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கட்டடம் சிறப்பாக இந்த தொழிலாளர்களுக்கு பயன்பட வேண்டும். இவர்களுடைய இந்த தொழிலாளர்களுடைய பங்கு இந்த தொழிற்சங்கத்திற்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அதோடு நம்முடைய கழகத்திற்கும் உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம கணேசன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எத்தனையோ அணி இருந்தாலும் நாங்கள் தான் தோமுசா தான் கழகத்தில் முதல் அணி என்று சொல்லுவார்கள். அதாவது தாய்க்கு எந்த பிள்ளை மூத்த பிள்ளை பெரிய பிள்ளை கடைசி பிள்ளைன்னு கிடையாது, எல்லா பிள்ளையும் ஒரே பிள்ளை தான். அதுபோல நீங்களும் நீங்களும் பல பிள்ளையா வச்சுக்காங்க. பட் உங்களுடைய உழைப்பு கழகத்திற்கு இந்த அம்பை தொகுதிக்கு வேண்டும் என்று கோரி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணாச்சி அவர்களுக்கும் தர்மர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கழக உடன்பிறப்புகளுக்கும் நகராட்சி பேராட்சி மன்ற தலைவர்களுக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டத்தை திறந்து வச்சது இந்த தொழிற்சங்கங்கள் அவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அவங்க படிக்க பிள்ளைகளுக்கு நல்ல உதவியாகவும் இருக்கும். மற்றும் வருகை தந்துள்ள நெல்லை சேர்மாதேவி கிழக்கு ஒன்றியத்தின் நாட்டில் வாய்ந்த செயலாளர் அருமை சகோதரர் முத்துப்பாண்டிய பொறுப்பவர்கள் மற்றும் இந்த வருகை தந்துள்ள சிவராஜன் தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய நிர்வாகிகள், கழக ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரையும் நன்றிகள் இந்த தோமுசா கட்டிடத்திற்கு மிகவும் அருமையாக உழைத்த கணிப்பவர்களுக்கும் மற்றும் இதில் கலைஞராட்சி தலைவராட்சி எல்லோருக்கும் எல்லாம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தின் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அல்படுத்தானவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறார். தர்மன் அவர்களே,
நெல்லை கிழக்கு மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கின்ற பொழுது அன்று தொட்டு இன்று வரை அண்ணாச்சி அவருக்கு பின்னாலேயே வழிநடந்து இன்றைக்கு மாவட்ட துணைச் செயலாளர் ஆகிற அளவுக்கு நீ எடுத்திய அண்ணாச்சி அவர்களுக்கும் வருகின்ற மாவட்ட கழக துணைச் செயலாளர் தமயந்தி அவர்களையும் தலைவர் அண்ணன் முருகேசன் அவர்களையும் கிழக்கு ஒன்றிய நம் சேர்மன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் முத்துப்பாண்டி என்ற பிரபுவரும் மேற்கு ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் முத்தன் அவர்களையும் தென்காசி பணிமனை செயலாளரும் செங்கோட்டை ஒன்றிய செயலமான அருமையம்மா இவான்வழி அவர்களையும் வருகின்ற கழக முன்னோடிகளையும் வருகின்ற வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சீரோடு சிறப்போடு ஏற்பாடு செய்த அருமை தம்பி கணேசன் அவர்களுக்கு முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு பொதுஜனத்தில் இன்னைக்கு ஒரு வேலை இன்னைக்கு உசாரா இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து காரணம் கலைஞர் தான், மறந்துடக்கூடாது. 1998 ஒரு செட்டில்மெண்ட், அந்த செட்டில்மெண்ட்ல ஒரு ஒப்பந்தம், சரியான ஒரு ஒப்பந்தம். அன்னைக்கு அமைச்சர் வந்து போக்குவரத்து அமைச்சர் இருந்தார். இன்னைக்கு இருக்க வனத்துறை அமைச்சர் பொன்முடி தான் அன்னைக்கு நம்மளுடைய போக்குவரத்து அமைச்சர். அவர் இருந்த காலத்துல தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அங்க வள்ளுவர் கோட்டத்தில் வச்சு நமக்கு பென்ஷன் திட்டத்தை உருவாக்கி கொடுத்தாங்க 1998. சரி, அது 1998 அப்புறம் தான் எத்தனையோ ஆட்சிகள் வந்து எத்தனையோ ஆட்சிகள் போச்சு. அன்னைக்கெல்லாம் இந்த போக்குவரத்து எதுவுமே செய்யல. அடுத்தபடியாக 2010 மீண்டும் இந்த தலைவர் கலைஞருடைய ஆட்சி ஒரு செட்டில்மெண்ட். அந்த செட்டில்மெண்ட்ல தான் நீங்க அரசு ஊழியருக்கான இன்னைக்கு அரசு ஊழியர் பெற்றுக்கிட்டு இருக்க ஈய உயர்வு, அகவலைப்படி உயர்வு அன்னைக்கு 2010 தான் கிடைச்சு. ஆக கலைஞர் ஆட்சி காலத்துல தான் நமக்கு வேண்டியது, பிற்காலத்துக்கு வேண்டியது எப்பவும் இந்த தொழிலாளி பாதிக்கப்படக்கூடாது என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு செஞ்சு கொடுத்த 2 முத்தான திட்டமும் தலைவர் கலைஞருடைய ஆட்சிகள் வந்து எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நல்லா இவ்வளவு தூரம் சுட்டிட்டாலும் போறேன் வாரம்னு சொன்னா கலைஞர் கூட பிச்சையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 98 கலைஞர் கொண்டு வந்த இந்த பென்ஷன் திட்டத்தினால இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கலைஞர் போட்ட பென்ஷன் தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உண்மை புள்ளிய வேலை பார்த்து வைக்கிறதுனா அது 2வது. ஆனா நான் இன்னைக்கு சுட்டிட்டு காரணம் கலைஞர். ஆக இந்த கலைஞருடைய பேர்ல இன்னைக்கு ஒரு என்னது இந்த பென்ஷன் உண்மையா இருந்துச்சு, நல்ல பென்ஷன் ஆச்சு, குறைஞ்ச பென்ஷன் கிடையாது. ஆக அதே மாதிரி இந்த டிஏவை நீங்க அரசு ஊழியருக்கான டிஏ வாங்கிட்டு இருக்கோம். அரசு ஊழியருக்கு 2010 முன்னால இந்த டிஏ கிடையாது. 2000 முன்னால என்னன்னு சொல்லுவாங்கன்னா புள்ளிம்பாங்க. பஞ்சாயத்து இதுக்கு வந்து புள்ளி வேறுகிட்டே இருந்தான். அது வந்து கம்யூனிஸ்ட் அரசு தான் அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதை கலைஞர் வந்து தான் அந்த கலைஞர் உள்ள எங்கிட்ட கேட்டாங்க, வெரிஃபிகேஷன் கேட்டாங்க, ஒவ்வொருத்தரும் விருப்ப இது கேட்டாங்க. அதில் கொடுத்து அதில் தான் நம்ம அரசு ஊழியருக்கான டிஏன்னு சொன்னோம். அந்த அரசு ஊழியருக்கான டிஏ ஒன்று கலைஞர். சரி, இன்னைக்கு என்னென்ன இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னைக்கு எல்லாம் அது கிடைக்கிறது எல்லாம் இன்னைக்கு ஒதுக்கியாச்சு, பணம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளி 12,000 கோடி இன்னைக்கு தலைவர் ஒதுக்கியிருக்காரு. இன்னும் வரக்கூடிய மானிய கோரிக்கைகளாக வரும். ஆக இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் பூராமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நமக்கு கிடைச்சிருக்கு. தொழிலாளி இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு காரணம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி, தளபதியுடைய ஆட்சி. இப்படி உள்ள நேரத்தில் இன்னைக்கு தம்பி கணேசன் இப்படி ஒரு கட்டடத்தை கட்டிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் அது அழிவாரு. இன்னைக்கு ஒரு 2 செங்கல் வைப்பாரு, 4 செங்கல் வைப்பாரு, புயி கட்டி ஒரு மாதிரி அதை கொண்டாந்து இன்னைக்கு கட்டடத்தை கட்டி இன்னைக்கு தரப்புலாவும் நடத்திருக்காரு. தம்பி கணேசன் அவர்களையும் அவர்களோடு உறுதுணையாக இருந்து உழைத்த கழக தொழிலாளர் தோழர்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது. நன்றி. கலைஞரகம் திறப்பு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர், தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தர்மன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட துணை செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இந்த கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்ற வருகை வந்திருக்கிற என்னுடைய அரசியல் ஆசான், மலை குலைந்தாலும் நிலை குலையாத ஆற்றல் மிக்க மாவீரர், சட்ட சக்கரவர்த்தி, எந்நிலை வந்தாலும் தன்னிலை மாறா தங்கம், மரியாதைக்குரிய அண்ணாச்சி முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அண்ணாச்சி ஆவுடையப்பன் அவர்களே, அண்ணாச்சி வந்து எதை போட்டாலும் புலமும். என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சது அண்ணாச்சி தான். அதே போல் என்னுடைய பையனுக்கு
விருத்த சேசனம், அதாவது சுண்ணத்து, அதை செஞ்சு முன்னால் நின்றது அண்ணாச்சி தான். என்னுடைய இல்ல நிகழ்வுகளில் என்னுடைய மூத்த குடும்ப தலைவராக நின்று இதுவரையில் செய்து வந்திருக்கிறது அண்ணாச்சி தான். அப்பேற்பட்ட ஒரு ஆளை கொண்டு வந்து இன்னைக்கு இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தது ஒரு பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு செயல். ஏனென்றால் கழகத்திலும் சரி, எனக்கு தெரிய சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்டங்கண்ட நேரத்தில் சுட்டுவர்களால் உட்கார் என்று உத்தரவு போட்ட ஒரு மாபெரும் சட்டப்பேரவை தலைவர். நம்முடைய கழகத்தில் என்ன இடத்தில் வந்தாலும் தொழிலாளர்கள் மேல் தனி அக்கறை கொண்டுள்ளவர். என்ன பிரச்சனைனாலும் என் வயசுக்கு தொலைபேசியில் அண்ணாச்சியில் பேசக்கூடாது. பல முறை தொலைபேசியில் பேசும் உடனே எடுத்து பார்த்து சொல்லி அந்த பிரச்சனையை முடித்து கொடுப்பவர். அதுபோல சமீபத்தில் நடந்த மாஞ்சோல பிரச்சனையை கூட அவர்கள் பல தடவை பல்வேறு யோசனைகளை செய்து அந்த மக்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு, அதுவும் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர்களை நேரிலே அந்த இடத்துக்கு அழைத்து சென்று இன்னைக்கு ஒரு 10-20 பேருக்கு வீடு, அந்த தொழிலாளர்களுக்கு வேலை போட பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்தவர் தான் நம்முடைய அண்ணாச்சி அவர்கள். ஆக அவர் இந்த கட்டடத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்குவது மிகவும் பொருத்தம். அவரோடு இங்கே வருகின்ற இருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் பிரபு உள்ளிட்ட ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, அண்ணன் சங்கத்துடைய தலைவர் முருகேசன் அவர்களே, பொருளாளர் முருகன் அவர்களே, தம்பி நெல்சன், மகாவிஷ்ணு உள்ளிட்ட வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற மாஞ்சலை வாய்க்கால் உள்ளிட்ட தோழர்களே, இந்த கட்டடம் இங்கே அமைய வேண்டும் என்று தம்பி கணேசன், இது 2வது கட்டடம். யாருக்குமே ஒரு கட்டடம் கட்டி அதை காலி பண்ணிட்டு தான் இப்போ 2வது கட்டடம். நம்மளோட சொன்ன மாதிரி அவர் நகர செயலாளர் சொன்ன மாதிரி கட்டிடுவோம், கட்டிடு பார்த்துக்கலாம் முடியாதுங்கிறதே நம்ம அகராதியில் கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு கட்டிடம் கட்டியாது, ஒரு சொந்த கட்டிடம் வந்துவிட்டால் கட்சி மாதிரி இருக்கக்கூடாது. கட்சியில 9 மணி 10 மணி கூட வரலாம். ஏன்னா ராத்திரி 1 மணி 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு அலுவலகம் இருக்கும். நீங்க அப்படி இல்லை, சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க கூட்டிடுவீங்க. அதனால காலையில் 6 மணிக்கு இந்த அலுவலகம் திறக்கும். தலைமை அலுவலகத்தில் திருநெல்வேலியில எல்லா சங்கமும் ஆபீஸ் வச்சிருக்கான். எனக்கு தெரிய ஏறத்தாழ நம்ம 2001 ஆட்சிக்கு வரும்போது 2001ஆம் ஆண்டு ஆட்சியை இழக்கிறோம். அம்மையார் தேர்தல் ஆட்சிக்கு வந்தோடனே ஐஎன்டிசிக்காரர் பேசுறாரு, என்ன திமுக ஆபீஸ் ஆளுக்கு அது ஆட்சி போயிடலாம். 96லேருந்து 2001 வரைக்கும் நம்ம ஆட்சி. இப்போ காலையில அதிகாலையில நான்லாம் மன்னார்பட்டியில் வீடு 6 மணிக்கு ஆபீஸ் வந்தா குளிப்போம், பக்கத்துல ஆறு. அவர் சொன்னது அவர் முத்து நினைக்கிறேன், அண்ணாச்சி கூட இறந்து விட்டாரு. எனக்கு காலையில் ஒழித்தோம். அப்ப என்ன சொல்ல பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு, தம்பி செவ்வாய் காலம் நம்ம ஆபீஸ்க்கு வருவோம், 2 நாளும் என்டிசியும் பார்ப்போம், அதை எல்லாருக்கும் தபால் எடுத்துனாரு. வேண்டாங்க, தினமும் தொழிலாளி காலையில் 6 மணிக்கு வரட்டும், வழக்கம் போல வந்துட்டு போட்டோம், வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றையிலிருந்து எனக்கு தெரியும் 2001 இன்றைய தேதி வரைக்கும் நம்ம சங்காலோட தான் காலை 6 மணிக்கு திறந்துடும். இதெல்லாம் செயலாளருக்கு யார் போன் பண்ணாலும் நான் இதை ஏன் சொல்லணும்னா 2001 மிக கொடூரமான ஒரு கொடியவரி ஆட்சி நாட்டில் நடைபெற்றது. 2006 வரை நம்ம என்ன பாடுபட்டோம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நம்ம இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் ஆட்சி காலத்தில் அதை மைக்கில் அழகா சொன்னாரு. 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் அள்ளி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஆண்டு ஒரு 5 ரூபா பெற்றவங்க தர்மன் முருகேசன் போன்றவர்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சினா 3 வருஷம் இருந்த ஒப்பந்தம் 5 வருஷம் ஆகிட்டாங்க. 5 வருஷம் ஒரு ஒப்பந்தம். ஏன் பார்த்தீங்களா, 10 ஒரு 2 ஒப்பந்தத்தை காலி பண்ணிட்டு தான் போனாங்க. ஆனா மீண்டும் இது ஏன் நான் நினைவுபடுத்த வேண்டியிருக்கோம்னா, நம்ம ஆட்சி வந்தது 2006ல். மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் போக்குவரத்து அமைச்சர், அப்பதான் அண்ணாச்சி சட்டப்பேரவை தலைவர். என்ன நடந்தது, அம்மையார் ஜெயலலிதா 5 ஆண்டு ஆக்கின அந்த ஒப்பந்தத்தை மீண்டும் கோரிக்கை வைக்காம முன்னாள் ஆட்சி கொடுத்த தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அதே போலதான் அவர் சொன்னாங்க 98ல் பென்ஷன் கொடுத்தாரு. 2010 வரும்போது அரசாங்கத்துக்கு இப்போ விடுப்பெல்லாம் கவர்மெண்ட் லீவ் மாதிரி தான். 11 நாள் வேலை பார்த்தா 1 நாள் இஎல்ஏ. அதே மாதிரி 18 நாள் மருத்துவ விடுப்பு, இன்னும் FHNH 10 நாள் 12 நாள். அதே மாதிரிதான் அரசாங்கத்துக்கு இணையான டிஏ, அரசுக்கு இணையான சம்பளம் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மைக்கேல் சொன்னாலும் இன்னைக்கு பென்ஷன் 41 ரூபா பென்ஷன் வாங்க. பதவி உயர்வு. மைக்கேல் நடத்துனராக பணியமர்த்தப்பட்டால் நடத்துனராக போயிட்டார். நாங்கள் நடத்துனராக தான் பணியமர்த்தப்பட்டோம். இருந்தாலும் ஆய்வாளராக, போக்குவரத்து மேலாளராக, போக்குவரத்து மேனேஜராக இருந்தால் நான் ரிட்டையர்ட் ஆனேன். இப்பவும் அந்த பதவி உயர்வு கொடுக்குன்னா 2010
தொழிலாளர்களால் அதான் ரொம்ப முக்கியம். ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நம்ம நம்பர் 1 சங்கமாக 57,000 வாக்குகள் பெற்றதுனாலதான் தொழிலாளர்கள் இந்த சலுகையையும் எல்லாத்தையும் நம்ம பெற்றுக் கொடுக்க முடியும். ஏன் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், நிறைய பேர் இப்போ கோர்ட்டுக்கு இருக்காங்க. ஒப்பந்தம் கூட நம்முடைய ஒன்றிய செயலாளர் மாமா சொன்னாரு, சீக்கிரம் நடத்தி முடிக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பல நீதிமன்ற வழக்குகள் தடுத்திருக்கிட்ட, ஆனா இந்த ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு தான் நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தவும் இருக்கும். இன்றைய தினம் சேரை பகுதியில் கலைஞரகம் என்ற தொழிற்சங்கத்தை தொடங்கிவிட்டு கட்டடத்தை திறந்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு முதலில் நெல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை பாராட்டை தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கின்ற தோமுசாவுடைய பேரவை அமைப்பு செயலாளர், நெல்லை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் தர்மம், எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். நானும் கிட்டத்தட்ட 40-30 வருஷத்துக்கு மேலே மாவட்ட செயலாளர் இருந்தேன். என்னுடைய அரசியல் அனுபவத்தில் எத்தனையோ தொழிற்சங்கங்களை பார்த்தாலும் மாவட்ட செயலாளர் இருந்து பார்த்த காலத்தில் தர்மரை மாதிரி ஒரு நல்ல செயல்படக்கூடிய ஒரு நல்ல செயல் வீரர், தொழிற்சங்க தலைவரை என்னால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர். தொழிலாளர் பிரச்சனைன்னா உடனே ஃபோன் பண்ணி சொன்னால், அண்ணாச்சி நான் உடனே செஞ்சிடறேன், உடனே செஞ்சு கொடுத்து அந்த கட்சிக்காரனுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் மூலம் அதை பிடிச்சி கொடுத்துட்டான்னாச்சின்னு சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பாளரை, தொழிற்சங்க தலைவரை நம்ம பெற்றிருக்கிறதுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னேற்று இருக்கின்ற அன்பு சோதர நெல்லை தோமுசா தலைவர் முருகேசன் அவர்களே, நெல்லை தோமுசா பொருளாளர் முருகன் அவர்களே, பணியாளர் சங்க செயலாளர் வேலாயுதம் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் விஷ்ணு அவர்களே, மகாவிஷ்ணு அவர்களே, இந்த நிகழ்ச்சியானது இன்றைய தினம் கணேசன் பொதுக்குழு உறுப்பினராக இருந்து மிக சிறந்த முறையில் கட்டடத்தை கட்டி நம்மளெல்லாம் வரவேற்று சொல்லி திறந்திருக்கின்ற ஒரு நிகழ்வை அவர் ஏற்படுத்தியிருப்பதற்கு அவருக்கு வாழ்த்தையும் பாராட்டையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தோமுசாவை பொறுத்த மட்டும் முன்னால் இருந்த தொழிற்சங்க தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. தர்மர் அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தொழிற்சங்கங்கிறது தொழிலாளர்களுக்காக மிக சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இயக்கத்தை வலுப்பெறுகின்ற வகையில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு என்பதை உலகிற்கும் கழக தோழர்களுக்கும் தெரிவிக்கின்ற வகையில் அவர் பணி அமைந்திருக்கிறார். பொதுவாக ஆலமரத்துக்கு எப்படி விழுது உறுதுணையாக இருந்து அந்த ஆலமரத்தை தாங்கி பிடிக்குது, அது மாதிரி இன்றைய தோமுசாவை பொறுத்த மட்டும் இந்த இயக்கத்துக்கு தாங்கி பிடிக்கின்ற ஒரு அமைப்பாக இன்றைய தினம் ஒரு விழுதாக இருந்து அது செய்து கொண்டிருக்கிறது என்று நான் குறித்து கடமைப்பட்டேன். ஏன்னா இந்த இயக்கத்துக்கு எந்த வகையிலெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீங்கிறத ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சு சொல்லலாம். இப்போது மாநில அத்தனை பேரும் டிக்கெட் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வு தலைவரால் அறிவிக்கப்பட்டு அதை செயல்படுத்துகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான் இருக்கு. நீங்கள் அப்படி செய்கிறதுனால தாய்மார்கள்லாம் இந்த தினம் திராவிட முன்னேற்ற கழக பேர் ஆதரவினை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது தோமுசா. நமது அரசுக்கு உறுதுணையாக இருக்கிறது தோமுசா. அவங்கெல்லாம் இந்த தினம் மகளிர்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லா செய்கிறாங்க, நல்ல நமக்கு உதவி பண்ணுறாங்க. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இனமான டிக்கெட் இல்லாமல் நம்ம போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து அவங்கெல்லாம் இந்த கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்துடுற ஒரு நிகழ்வு, ஒரு அமைப்பு இந்த தோமுசா என்பதை நான் அன்போடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தோமுசாவை பொறுத்த மட்டும்
இயக்கத்திற்கு வலுவூட்டு கொண்டிருந்த ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்கள் இந்த தினம் இன்னும் மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவர் தர்மம் சொன்னது மாதிரி நம்ம ஆட்சியில் நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்காக செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்ம. இந்த அரசு செய்கின்ற திட்டத்தை எல்லாம் எல்லாருக்கும் தெரிவிக்கின்ற வகையில் நம்முடைய பணி அமையும் என்றால் நிச்சயமாக மற்ற தொழிற்சங்கத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஆட்சி, நம்ம தலைவர் தளபதியார் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஆட்சியில் மற்ற திட்டங்கள் எல்லாம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் செய்யாத திட்டங்கள் எல்லாம் நமது மாநிலத்தில் செய்து கொண்டு இருக்கிறார். நமது மாநிலத்து மக்களுக்கு அத்தனை திட்டங்களும் வந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும், ஆதரவாக இருக்க வேண்டும். இங்கே உரையாற்றிய நண்பர்கள் சொன்னது போல வர 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் 200 சட்டமன்ற தொகுதியும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். 200க்கு மேலேயும் இந்த மாதிரியான கழக தோழர்கள், தொழிற்சங்க நண்பர்கள் நீங்கள் எப்பவும் ஆதரவாக இருந்து 200க்கும் மேலே நம்ம வெற்றி ஈட்டுவோம் என்ற உறுதியேற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மாவட்ட கழகத்தின் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணிமனை பணிமனை செயலாளரை பாராட்டி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணாச்சி அவர்கள் சால்வை அளிக்கிறார். முன்னாடி மறைக்காங்கண்ணே. தெரியாது. நீங்களும் பேருக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் வாங்கம்மா. மாரியப்பன்